ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இந்த கிரேவி நான்வெஜ் கிரேவி அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு பொடி 1 ஸ்பூன். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. நாம் இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம். அந்த பேஸ்ட் அரைக்க தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் தக்காளி 2, பச்சை மிளகாய் 1, முந்திரி 2, பூண்டுப்பல் 3 எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, பட்டை 1/4 துண்டு, சோம்பு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 1 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம அரைச்சி ஊற்றணும். நான் இது 2 பேத்துக்கு அளவாக வச்சுருக்கேன். நீங்கள் 4 பேத்துக்கு மேலே செய்கிறீங்கன்னா 4 தக்காளி 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த கிரேவி ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துகிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் அரைக்கணும். ஏலக்காய் இதில் ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவியில் நமக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நீங்கள் தனியாக அரைக்க வேணாம், இதில் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிரேவிக்கு நம்ம இந்த வெங்காயத்தையுமே அரைச்சி தாங்க எடுக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. நீங்கள் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. திரும்பவும் நம்ம கடாயை சூடு பண்ணணுங்க. திரும்ப கடாயை சூடு பண்ணிக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இப்போது நீங்கள் நெய் தான் ஆட் பண்ணணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுமே நம்ம சொன்னோம் இல்லையா மசாலா பொருள், அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் பொரிய விடணும். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் எல்லா மசாலுமே நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா கரிஞ்சு போயிடும். இது எல்லாமே லைட்டாக சூடேறி நல்லா வதங்கி வரணும். அந்த நெய்யில் நம்ம மசாலா எல்லாம் வதக்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தான் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு வரும். இந்த லைட்டாக பொரிஞ்சு வர டைம்லேயே நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வதக்கணுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்ட வரணுங்க. இப்போது நம்ம தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வதங்குற அளவுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஈஸியாக வதங்கி வரும், அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி வரும். தண்ணி நல்லா வற்றி சுண்டணுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணியும் லைட்டாக சுண்டி வருது. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கணும் உங்களோட இது. இந்த டைமில் தான் நீங்கள் வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் 1 ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா இதில் எல்லாமே நம்ம அரைச்சி தான் ஊற்றிருக்கோம், எதுவுமே தண்ணி சேர்த்து அரைக்கலை. இந்த டைமில் நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி கொதிச்சு எண்ணெய்லாம் மேலே திறந்து வரும். எண்ணெய் மேலே திறந்து வந்துட்டாலே நம்மளோட கிரேவி ரெடிங்க. இந்த கிரேவி
நம்ம இதில் காய் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் நீங்கள் காய் இல்லாத டைம் நீங்கள் எந்த இது செய்யணும்னு யோசிக்கவே வேணாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு பார்த்து கொடுக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வெஜ் கிரேவி, ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க.